வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா கோடிங் அண்ட் டீகோடிங். ஸோ எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். ஸோ தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வார்த்தைகளும் குறியீடுகளும் சொல்லுவாங்க. தமிழ் என்ன சொல்லுவாங்க? வார்த்தைகளும் குறியீடுகளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நான் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த கொஸ்டின் எப்படி நம்ம நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ரெண்டாவது, நம்ம எப்படி ஆப்ஷன் வச்சே நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட்கட்டில் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தையுமே நம்ம இந்த கொஸ்டின்ஸில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடிங் டிகோடிங்னா உங்களுக்கு வந்து அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க, அந்த கோடுக்கு வந்து ஒரு மீனிங் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், டீகோட் படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ரொம்ப முக்கியமாக இது வந்து ஏபிசிடி அந்த லெட்டர் பேஸ் பண்ணி தான் எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கும். சரியா? அப்போ ஏபிசிடி உங்களுக்கு தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த ஏபிசிடி நீங்கள் இந்த பேட்டர்ல வந்து என்ன பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எப்படி நீங்கள் கோடிங் டிகோடிங் சால்வ் பண்ணாலும் இந்த பேட்டர்ல எழுதி வச்சுக்கோங்க. சரியா? KLM. ஸோ எண்ணுக்கு அப்புறம் இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? NOPQRSTUVWXYZ. ஸோ இப்படி எழுதிக்கோங்க. இது நீங்கள் நம்பர் பொசிஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன போடுவீங்க அப்படின்னா, இது வந்து 1 போடுவீங்க. அப்படி தானே? 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4, இது வந்து 5, இது வந்து 6, இது வந்து 7, 8, 9, 10, 11, 12, இது வந்து 13. இது பார்த்தீங்கன்னா 14 போடுவீங்க. 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26 வரைக்கும் போடுவீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏயோட பொசிஷன் வேல்யூ வந்து 1. அதே இந்த ரிவர்ஸ்ல அதோட பொசிஷன் வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா 26 இருக்கும். அதான் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். சரியா? பியோட பொசிஷன் வேல்யூ 2, அதோட ரிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அதோட பொசிஷன் வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா 25 இருக்கும். அதே மாதிரி ஒய்யோட பொசிஷன் வேல்யூ வந்து 25. ஒய்யோட பொசிஷன் வேல்யூ வந்து எவ்வளவு? 25. ஆனால் ரிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? 2 இருக்கும். அப்போ நமக்கு வந்து ஃபார்வர்ட்ல வந்து அதோட பொசிஷன் வேல்யூ என்ன, ரிவர்ஸ்ல வந்து அதோட பொசிஷன் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், இப்படி எழுதுறது மூலியமா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதே மாதிரி ஏல இருந்து இசட் வரைக்கும் நமக்கு மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா 26 லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 1ல இருந்து 26 வரைக்கும் தான் இருக்கணும். சரியா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துருவாங்க. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துருவாங்க. அப்போ ஏயோட பொசிஷன் வேல்யூ வந்து என்னது 5. அடுத்து 6, 7, 8 போகும். அப்போ நீங்கள் எங்கே முடிச்சிடணும், அதை 26ல முடிச்சிடணும். முடிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுவீங்க, 1, 2, 3, 4 போட்டுருவீங்க. அப்போ அந்த இசட்டோட வேல்யூ நம்ம என்ன இருக்கும், 4ன்னு இருக்கும். சரியா? இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கொஸ்டின்ஸை பார்த்தாலே என்ன பண்ணலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுடலாம். இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If A is equal to 1 and is equal to 19, then A and T is equal to என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. A வந்து 1 அப்படின்னா and வந்து 19 எனில் A and T யோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ A and D யோட வேல்யூ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா A யோட வேல்யூ வந்து நமக்கு என்ன தெரியும், 1ன்னு தெரியும். A யோட வேல்யூ வந்து 1ன்னு தெரியும். என்னோட வேல்யூ வந்து எவ்வளவு, 14. D யோட வேல்யூ வந்து என்னது, 4. அப்போ இதெல்லாம் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, 19 கிடைக்குதா? சரியா? அப்போ ஏயோட வேல்யூ வந்து 1, இது வந்து டி, என்னோட வேல்யூ வந்து 14, டியோட வேல்யூ வந்து 4. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணால் நமக்கு 19 கிடைக்கும், இதெல்லாம் ஆட் பண்ணாலே நமக்கு 19 கிடைக்கும். அப்படி தானே? அப்போ இது ப்ளஸ் பண்ணால் போதும். ப்ளஸ் ப்ளஸ், அப்போ 1 + 14 + 4. இது ஏயோட பொசிஷன் வேல்யூ வந்து 1, என்னோட பொசிஷன் வேல்யூ வந்து 14, டியோட பொசிஷன் வேல்யூ வந்து 4. நம்ம ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கோம். ஏ வந்து 1, ஏ வந்து 1, என் வந்து என்னது 14, டி வந்து என்னது 4. ஸோ இந்த பொசிஷன் வேல்யூ வச்சு தான் நான் என்ன போட்டிருக்கேன், ஏஎன்டியோட பொசிஷன் வேல்யூ போட்டிருக்கேன் 1, 14, 4. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, 9 கிடைக்குது. அப்போ இதே மாதிரி தான் இதோட வேல்யூ இருக்குதோ ஏஎன்டியோட வேல்யூ இருக்குதோ, ஏஎன்டியோட வேல்யூ வந்து இருக்கும். அப்போ ஏயோட பொசிஷன் வேல்யூ வந்து 1, என்னோட பொசிஷன் வேல்யூ வந்து எவ்வளவு 14, டியோட பொசிஷன் வேல்யூ எவ்வளோனா 20. சரியா? அப்போ இதெல்லாம் கூட்டினா நமக்கு எவ்வளோ இருக்கும், 35 இருக்கும். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன போடுவீங்க, 35 போட்டுருவீங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க.
இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 கேட் இஸ் ஈக்குவல் டு 60 தென் மேன் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ ஏயோட வேல்யூ 1, சிஏடியோட வேல்யூ வந்து 60. நமக்கு சியோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 3ன்னு தெரியும். இப்போ கேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை சியோட வேல்யூ வந்து 3, ஏயோட வேல்யூ வந்து 1, டியோட வேல்யூ வந்து எவ்வளவு? 20 நமக்கு தெரியும். சரியா? அப்படி தெரியாதவங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த ஏபிசிடி எழுதி வச்சுக்கோங்க, அதை பார்த்து நீங்கள் போடுங்க. சரியா? பிரச்சனை கிடையாது. அப்போ இதெல்லாம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமா? 60 கிடைக்குமா? அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? 60 கிடைக்கும். அப்போ 3 × 1 3, 3 × 20 எவ்வளோ கிடைக்கும்? 60 கிடைக்கும். அப்படின்னா மேனோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ MAN இல்லை எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 13, ஏயோட வேல்யூ வந்து 1, என்னோட வேல்யூ எவ்வளவு? 14. சரியா? அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3 × 12. ஸோ லாஸ்ட்டில் என்ன முடியணும்? அது 2ல் முடியணும். அப்போ 2ல் முடியக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4th ஆப்ஷன் தான். இது நமக்கு தெரிஞ்சிடும், இதை போட்டால் போதும். அப்படி இல்லைன்னா ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? மல்டிப்ளை பண்ணி போடுங்க. சரியா? ஸோ 3 × 12க்கு 2, மீதம் 1, 1 நாள் 4 1 5. சரியா? மீது என்ன போடுவீங்க? 13. அப்போ 2 8 1 182. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் E is equal to 5, pen is equal to 35, then page is equal to what சொல்லி கேட்டிருக்காங்க. இஃப் E is equal to 5னா ஈயோட பொசிஷன் வேல்யூ தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம எழுதும் போது ABCD EF GH IJ KLM இதெல்லாம் ஈயோட பொசிஷன் வேல்யூ தான் வந்து என்னது? 5 நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? STUVWXYZ. சரியா? பெண்ணுக்கு வந்து 35 கொடுத்துருக்காங்க. PEN வந்து எவ்வளவா? 35 வரணுமா? அப்போ பியோட பொசிஷன் வேல்யூ எவ்வளவு? இது 14 தான், 15 16. பியோட பொசிஷன் வேல்யூ 16, ஈயோட பொசிஷன் வேல்யூ 5, என்னோட பொசிஷன் வேல்யூ எவ்வளவு? 14. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா தான் நமக்கு 35 கிடைக்கும். 14 16 30, 5 35. அப்போ இதே மாதிரி பேஜுக்கு நீங்கள் என்ன பண்ணால் போதும்? ஆட் பண்ணால் போதும். சரி, இதெல்லாம் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? 35 கிடைக்குது. அப்போ பேஜ் அப்படின்னு பார்க்கும்போது PAGE. அப்போ பியோட பொசிஷன் வேல்யூ 16ன்னு தெரியும், ஏயோட பொசிஷன் வேல்யூ 1, ஜியோடது எவ்வளவு? 5 6 7, ஈயோட எவ்வளவு? 5. அப்போ எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்கும்? 16 17 7 24, 5 எவ்வளோ கிடைக்கும்? 29. இதான் நமக்கு என்னதான் இருக்கும்? ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. If C is coded as 3, dash is coded as 32, then dance will be coded as அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ நம்மளோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா டேஷோட வேல்யூ வந்து முதல்ல போடுங்க. ஸோ சி வந்து 3, அப்போ ஏபிசி தான், அதோட வேல்யூ வந்து 3. அப்போ டேஷோட வேல்யூ போடுங்க. DASH இது வந்து எவ்வளோ வரணுமா? 32 வரணுமா? இந்த டியோட பொசிஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4, ஏயோட பொசிஷன் வேல்யூ வந்து 1, எஸ்ஸோட பொசிஷன் வேல்யூ எவ்வளவு? 19. சரியா? ஹச்சோட பொசிஷன் வேல்யூ எவ்வளவு? 8. சரி, இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க. அப்போ 8 4 12, 12 20 எவ்வளோ கிடைக்கும்? நமக்கு 32 கிடைக்கும். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலே நமக்கு என்ன கிடைக்குது? 32 கிடைக்குது. அப்போ இதே மாதிரி தான் என்ன இருக்கும்? இந்த டான்ஸோட கோடு இருக்கும். சரியா? அப்போ டான்ஸோட கோடு போடுங்க. அப்போ டியோட கோடு வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? 4, ஏயோட கோடு 1, என்னோட கோடு 14, சியோட கோடு 3, ஈயோட கோடு வந்து என்ன இருக்கும்? 5 இருக்கும். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 5 3 8, 8 4 12, 13 4 17க்கு 7, மீதம் 1. அப்போ 1 கூட ஆட் பண்ணால் போதும். அப்போ என்ன கிடைக்கும்? நமக்கு 27 கிடைக்கும். ஸோ 27 தான் இதுக்கு ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. If D is equal to 4, desk is equal to 39, then the value of draw is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ D வந்து 4, அப்போ டெஸ்க் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 39 இருக்கு. டெஸ்க் வந்து என்ன இருக்குது? 39 இருக்குது. சரியா? அப்போ டியோட கோடு என்னன்னு பாருங்க. டியோட கோடு வந்து 4, ஈயோட கோடு வந்து என்னது? 5, எஸ்ஸோட கோடு வந்து என்னது? 19, கேயோட கோடு வந்து என்னது? 11. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 19 20 30 39 நமக்கு கிடைக்கும். சரியா? அப்போ இதே மாதிரி நம்ம எதோட கோடு பார்க்கணும்? டிராவோட கோடு பார்க்கணும். சரியா? டிரா DRAW டிரா. ஸோ டிராவோட கோடு பார்த்தீங்கன்னா டியோட கோடு வந்து என்னது? 4, ஆரோட கோடு வந்து 18, ஏயோட கோடு வந்து 1, ஸோ டபிள்யூட கோடு வந்து என்னது? 23. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க. ஸோ 3 4 4 4 8 8 8 எவ்வளவு? 16, 16க்கு 6, ரிமைனிங் 1. அப்போ 3 1 எவ்வளவு? 4. அப்போ நமக்கு என்ன இருக்கும்? 46ன்னு இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க.
If in a code language 3456 equal to rope and 15526 equal to apple, then 54613 வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரோப்புன்னு இருந்துச்சுன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களா 3456ன்னு கொடுக்குறாங்களா. ஆப்பிள் இருந்துச்சுன்னா என்ன கொடுக்குறாங்களா அப்படின்னா 54613 கொடுக்குறாங்களாம். 54613 கொடுக்குறாங்களா. சரியா? அப்போ ஆரோட வேல்யூ தான் 3, ஓயோட வேல்யூ வந்து 4, பியோட வேல்யூ வந்து 5, ஈயோட வேல்யூ 6. எப்படி போட்ட அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு இது நம்ம கொடுத்தாலே நம்ம வந்து கம்பேர் பண்ணி போட்டா போதும். இங்க வந்து பியோட வேல்யூ வந்து என்னது 5, இங்கேயும் பியோட வேல்யூ வந்து என்னது, சாரி நான் தப்பா போட்டிருக்கேன். இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்பிளோட கோடு வந்து 15526. சரி, அப்ப இங்கேயும் பியோட வேல்யூ வந்து என்னதான் 5 தான். அப்ப நம்ம என்ன பண்ண போதும், இதை கம்பேர் பண்ணி போட்டா போதும். கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 54613 கேட்டிருக்காங்க. 5ஓட கோடு வந்து பி, 54613க்கு தான் அவங்க என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 5ஓட கோடு வந்து என்னது பி. நான் இதை வச்சு என்ன பண்ண கம்பேர் பண்ணி நான் போட்டேன். அப்ப இங்க பி இல்லாதது இந்த ரெண்டு ஆப்ஷன், அது ரெண்டும் நமக்கு என்ன ஆகாது, வராது. ரெண்டாவது 4 இருக்கா. ஸோ 4ஓட வேல்யூ வந்து எவ்வளவு ஓ, 4னா வந்து என்னது ஓன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதுதான் நமக்கு வரும். இதுல ஏ இருக்கு, அப்போ இது வந்து என்ன ஆகாது, வராது. அப்போ பிஓ இஏஆர் தான் வரும். வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 6ஓட கோடு வந்து என்னது இ, ஏயோட கோடு வந்து என்னது 1, 3ஓட கோடு வந்து என்னது ஆர். அதான் இதான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ரெண்டு இது கொடுத்தாலே நமக்கு மேக்சிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட பொசிஷன் வேல்யூ சேமா தான் இருக்கும். புரியுதா? அப்போ நம்ம கம்பேர் பண்ணி போட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. If I is equal to 9, slip is equal to 56, then fall is equal to சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐயோட பொசிஷன் வேல்யூ வந்து 9 கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்லிப்போட பொசிஷன் வேல்யூ பாருங்க. ஸ்லிப் அப்போ எஸ்எல்ஐபி ஸ்லிப்பு. அப்போ எஸ்ஸோட பொசிஷன் வேல்யூ எவ்வளவு 19, எல்லோட பொசிஷன் வேல்யூ எவ்வளவு 12, ஐயோட பொசிஷன் வேல்யூ 9, பியோட பொசிஷன் வேல்யூ எவ்வளவு 16. ஸோ இதெல்லாம் பண்ண எவ்வளவு கிடைக்குமா 56 வரணுமா. அப்போ ஆட் பண்ணி பாருங்க முதல்ல. அப்போ 19 9 28, 28 6, இதெல்லாம் இப்படி மல்டிப்ளை பண்ணி இப்படி ஆட் பண்ணுங்க. 6 9 15 17, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க 9 ஆட் பண்ண போறீங்க. அப்போ 26க்கு 6 மீதி 2 3 4 5, அப்போ கூட எவ்வளவு கிடைக்குது 56 கிடைக்குது. அப்போ எல்லாமே ஆட் பண்ணாலே நமக்கு எவ்வளவு கிடைக்குது 56 கிடைக்குது. அப்போ ஃபாலோட வேல்யூ என்னன்னு பாருங்க. அப்போ எஃபோட வேல்யூ வந்து 6, ஏயோட வேல்யூ வந்து 1, எல்லோட வேல்யூ வந்து 12, இதோட வேல்யூ வந்து என்னது 12. அப்போ 2 4 5 5 6 11, 11க்கு 1 ரிமைனிங் 1, அப்போ 2 3, அப்போ நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 31 நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ 8th கொஸ்டின் பாருங்க. reduce is equal to 56, recycle is equal to 71, then reuse is equal to சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ reduce வந்து 56 இருக்கா, reuse வந்து எவ்வளவு இருக்குது 71 இருக்குது. தென் ரீசைக்கிள் வந்து 71 இருக்குது. அப்படியே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரீயூஸ் வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ பாருங்க, ஆரோட பொசிஷன் வேல்யூ வச்சு நீங்க பாருங்க. ரெடியூஸ் ஆரோட பொசிஷன் வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் 18 இருக்கும். ஸோ ஈயோட பொசிஷன் வேல்யூ 5, டியோட பொசிஷன் வேல்யூ 4. சரியா? அடுத்து ஈயோட பொசிஷன் வேல்யூ நமக்கு எவ்வளவு இருக்கும் 21, சியோட பொசிஷன் வேல்யூ 3, ஈயோட பொசிஷன் வேல்யூ 5. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. அப்போ 5 3 8 9 13 5 18 8 26, 26க்கு 6 மீது 2 4 1 5 56. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்குது 56 கிடைக்குது. அப்போ ரெடியூஸோட வேல்யூ ஆட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்குது 56 கிடைக்குது. அப்போ நீங்க ரீசைக்கிள் செக் பண்ண அவசியமே கிடையாது. ரீயூஸோட வேல்யூ பார்த்துருங்க. ரீயூஸ் REUSE. அப்போ ஆரோட பொசிஷன் வேல்யூ என்ன அப்படின்னா 18, ஈயோட பொசிஷன் வேல்யூ வந்து எவ்வளவு 5, ஈயோட பொசிஷன் வேல்யூ எவ்வளவு 21, எஸ்ஸோட பொசிஷன் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 19, திரும்ப ஈயோட பொசிஷன் வேல்யூ 5. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 5 9 14 15 20 28, 28க்கு என்ன போடுவீங்க 8, இது 2 3 5 6. அப்போ ஆன்சர் நமக்கு கிடைக்கும் 68 நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. In a certain code language, number is written as 156897
and Baron is written as 847791. How is rubber written in that code language? அந்த மாதிரி ரெண்டு இது கொடுத்தாலே கம்பேர் பண்ண சொன்னேன் அப்படிதானே. இப்போ நம்பர் கொடுத்துருக்காங்க, பேரன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு கோடு, இதுக்கு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. அப்போ கம்பேர் பண்ணுங்க. இப்போ ஏ இருக்குதாங்க, காமன் என்ன, நம்பருக்கும் பேரனுக்கும் காமன் என்ன இருக்குது, என் இருக்குது, என்ன இருக்குது, என் இருக்குது. அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து 1, இங்கே லாஸ்ட் லெட்டர் வந்து 1. அப்போ சேமாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ண போதும், கம்பேர் பண்ணி போட்டாலே போதும், ஆன்சர் எடுத்துடலாம். அப்போ ஆரோட கோடு வந்து என்னன்னு பாருங்க. அப்போ ஆறு வந்து இங்கே 3 தேர்ட் பொசிஷனில் இருக்குது, லாஸ்ட்டில் இருக்குது அப்படிதானே. அப்போ ஆரோட கோடு வந்து என்னது 7 நமக்கு கிடைக்கும். சரியா. அப்போ ஸ்டார்டிங்கில் 7 தான் இருக்கணும். அப்போ எல்லாமே 7 தான் இருக்குது. அப்போ எதுவுமே எலிமினேட் பண்ண முடியாது. ரெண்டாவது பாருங்க ஏயோட கோடு என்னன்னு பாருங்க. ரெண்டாவது BA இருக்குது. சரியா. அப்போ இங்கே ரெண்டாவது வந்து என்னது 4 இருக்குது. அப்போ ரெண்டாவது வந்து நமக்கு என்ன வரணும், 4 வரணும். சாரி, ரப்பரோட கோடு தான் அவங்க கேட்குறாங்க. சரியா. ஸோ ஆரோட கோடு நம்ம 7 கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது இதோட கோடு கண்டுபிடிக்கணும், யூவோட கோடு கண்டுபிடிக்கணும். ஸோ யூ பார்த்தீங்கன்னா நம்பர் இங்கே இருக்குது, யூவோட கோடு வந்து எங்கே இருக்குது, ரெண்டாவது இருக்குது, நம்பரில் யூ இருக்குது. சரியா. அப்போ ரெண்டாவது லெட்டருங்க வந்து என்ன இருக்கும், 5ன்னு வரும். அப்போ ரெண்டாவது நமக்கு என்ன வரணும், 5ன்னு வரணும். அப்போ இங்கே என்ன இருக்குது, 9 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ இது ரெண்டும் வராது நமக்கு. அப்போ இதான் வரும். அடுத்த மட்டும் நம்ம செக் பண்ண போது ஆன்சர் எடுத்துடலாம். சரியா. அடுத்து பியோட கோடு. இப்போ பியோட கோடு வந்து ஃபர்ஸ்ட் இருக்க லெட்டர் என்னது 8. அப்போ அடுத்து என்ன வரணும், 8 வரணும். அப்போ 758897 தான் வரும். இது வராது. சரியா. ஸோ கோடிங் டிகோடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியான டாபிக் தான். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏபிசிடியோட அந்த லெட்டர் பொசிஷன் முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணியிருக்குங்க. A1 B2 C3 என்ன பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்படி முடியாதவங்க அட்லீஸ்ட் கடகடன்னு ஸ்பீடாக எழுதியாவது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சால்வ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் யோசிச்சு என்ன பண்ணலாம், ஈஸியாகவே போடக்கூடிய டாபிக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.